ஓகே, இது வந்து 10th மேக்ஸு நம்மளுக்கு சாப்டர் 1, அதாவது 10th மேக்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, எக்ஸாம்பிள் 1.1. ஓகேவா? நம்ம பேரில் நிறைய பேர் யோசிச்சிருப்போம், எக்ஸாம்பிள் சொல்லி ப்ரோஜனம் இல்லை, நான் எக்ஸாம்பிளில் தான் பேசிக் படிக்க முடியும். ஓகேவா? போக எல்லா இதுவுமே சொல்லித்தருவேன், எக்ஸசைஸும் இன்க்ளூடடாக சொல்லித்தருவேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏ வந்து 1 3 5ன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி வந்து 2ம் 3யும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் என்னென்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் வந்து ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய், ஈக்குவல் இல்லைனா ஏன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து ஷோ தட் n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. அதாவது இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 1 3 5 கொடுத்துருக்காங்க, பி வந்து 2ம் 3யும் கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, 1 3 5, அதை எழுதிட்டோமா? கிராஸ் போட்டுட்டு பியோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 2, 3. ஓகேவா? கொடுத்துருக்கோமா? இனி ஏ கிராஸ் பின்னா எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு இருக்க நம்பர், அதுக்கப்புறம் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், அப்புறம் ஃபஸ்ட் இருக்க நம்பர், அப்புறம் இதில் இருக்க செகண்ட் நம்பர். ஓகேவா? அதை மாதிரி ரிப்பீட் பண்ணோம். அடுத்தது செகண்ட் நம்பர், இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், இதில் இருக்க செகண்ட் நம்பர், அடுத்தது இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பரு இது கூட, அடுத்தது இந்த நம்பர் இது கூட. புரிஞ்சுதா? திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். இதில் உள்ள ஃபஸ்ட்டு நம்பரும் இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பரும், இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பரும் இதில் செகண்ட் நம்பரும். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் வரிசை இப்படி போட்டே போனீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த 1 2 அப்புறம் மாற்றி போட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும். ஓகேவா? வரிசையாக போட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இதில் இருக்க 2 நம்பருக்கும் ஒவ்வொரு இது போடுறோம். அடுத்து இதில் இருக்க இன்னொரு நம்பர் எடுத்துகிட்டு இதில் இருக்கிறதுக்கு ஒவ்வொன்று இது போடுறோம். இதில் இருக்க 3வது நம்பர் எடுத்துகிட்டு இதில் இருக்க 1 1,2 இருக்கா? அடுத்து 1, 3 இருக்கா? 3, 2 3, 3 இருக்கா? 5, 2 5, 3. சரியா? இது வந்து இக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். அது ஏன் எடுக்கிறோன்றது ரெண்டாவது சொல்லித்தரேன். இதை இக்குவேஷன் 1ன்னு இப்போ நான் எந்த இடத்துல இக்குவேஷன் 1ன்னு போடணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் கீழே சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் பி கிராஸ் ஏ எழுதும்போது ஃபஸ்ட்டு பிக்குள்ள ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருப்போம். கரெக்டாக? அதனால் பிக்குள்ளே தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம், கிராஸ் ஏக்குள்ளே தான் எழுதியிருக்கோம். அப்போ எப்படி எப்பவும் போல் தான் மொதல் 1 இதில் உள்ள ஃபஸ்ட் 1, மொதல் 1 கூட உள்ள செகண்ட் 1, அடுத்தது மொதல் 1 தேர்ட் 1, அதே மாதிரி 3 கூட 1 3 கூட 3 3 கூட 5. ஓகேவா? இது எல்லாமே போட்டிருக்கோம். இதை நம்ம செகண்டுன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், ஏ கிராஸ் பி வந்து ஈக்குவல் டு பி கிராஸ் ஏயான்றது கேட்டிருக்கோம். கரெக்டாக? அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரம் 1 and 2 எதுக்கு போட்டிருக்கோம் இப்போ தெரிஞ்சிச்சா? ஏன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ எடுத்திருக்காங்க. அப்போது நம்ம திருப்பி அதை எழுதிட்டு தான் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, பேஜ் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஏ கிராஸ் பி ஆல்ரெடி எடுத்திருக்கனால அதை 1ன்னு எடுத்திருக்கோம். பி கிராஸ் ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால அதை 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த 1 and 2ல், அதாவது இக்குவேஷன் 1 and 2லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இதில் வந்து 1, 2 வந்து ரெண்டுமே ஒரே நம்பர் தான். கரெக்டாக? இந்த இதுக்குள்ளே 1, 2 இருக்குது, இதுலேயும் வந்து 1, 2 தான் இருக்குது. ஆனால் இன்டர்சேஞ்ச்டாக இருக்குது. 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது. அது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஓகேவா? 1, 2 கீழேயும் 1, 2ன்னு இருந்தால் மட்டும்தான் அது சேமே தவிர இல்லாட்டி எந்த காரணத்தை கொண்டு அது சேம் கிடையாது. ஓகேவா? அப்போ இதில் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது சேம் நம்பர்ஸ் இருக்க தான் கம்பேர் பண்ணி காட்டணும். 1, 2 2, 1 அது ரெண்டையும் போட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. சரியா? இன்னொன்று எடுக்கலாம். 1, 3 3, 1. ஓகேவா? அதுவும் சேமாக இருக்கா? இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனா நீ எவ்வளோ எழுதலாம்? என்ன இருக்கா? 3, 2 இருக்குது, இன்னும் 2, 3 இருக்குது. அப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம இஷ்டம் தான், நம்ம எதை போடணும் அதை போடலாம். ஆனால் ரெண்டும் சேம் நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ரெண்டுமே இருக்குது. அப்போ இது வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நாட் ஈக்குவலாக இருக்கனால ஏ கிராஸ் பி வந்து பி கிராஸ் ஏ வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா
ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ அது எங்கேருந்து கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, ஏல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அதுதான் என் ஆஃப் ஏ. ஓகேவா? இதில் எத்தனை இருக்குது, 3. கரெக்டு தானே? 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. அதே இதில் பிக்கு பாருங்கள் 1 2. அப்போ என் ஆஃப் ஏ என்னது 3, என் ஆஃப் பி வந்து 2. கரெக்டு தானே? அடுத்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், இல்லாட்டி நம்ம திருப்பி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஏ கிராஸ் பியில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. கரெக்டுங்களா? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே தானே இருக்குது. கரெக்டாக? அதுதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போது இது எத்தனை 6 இருக்குது. அதே மாதிரி என் ஆஃப் பி கிராஸ் ஏ போட்டோன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. கரெக்டாக? அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6, என் ஆஃப் பி கிராஸ் ஏயும் 6. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா 3, என் ஆஃப் பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா 2. மொத்தத்தில் 3 × 2 போடும்போது எவ்வளவு, 3 2s are 6. கரெக்டாக? அப்புறம் சின்ஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி எல்லாமே 6ஆக இருக்கிறனால என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ் மட்டும் மிஸ் பண்ணிட்டு அதை போட்டுக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ் அதாவது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் எக்ஸாம்பிள் 1.1. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.